காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களிலேயே முதலா மாநாடு நடத்துறது நம்முடைய தமிழ்நாடு தான். காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பேரிடர்களையும் எதிர்கொள்ளணும்னா அனைத்து தரப்பு மக்களும் காலநிலை மாற்றம்னா என்ன, அதோட விளைவுகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்றது? காலநிலை மாற்றம் தான் இன்றைக்கு உலக நாடுகளும் மானுட சமுதாயமும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதனால்தான் இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறோம். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோட அதை எதிர்கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு பகுதியா என்னோட தலைமையில் காலநிலை மாற்ற நிர்வாக குழு அமைக்கப்பட்டிருக்கு. காலநிலை மாற்றம் குறித்து ஆராய இந்திய மாநிலங்களிலேயே முதலா மாநாடு நடத்துறது நம்முடைய தமிழ்நாடு தான். அது மட்டுமல்ல, துறையோட பேரையே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை என்று மாற்றியிருக்கிறோம். இந்த வரிசையில தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய 4 சிறப்பு இயக்கங்கள் மூலமா இதுக்கான முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருது. அதோட ஒரு பகுதியாக தான் ஆண்டுதோறும் காலநிலை உச்சி மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடுகள் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் கீழ் செயல்பட்டு வர்ற தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தால நடத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 2 காலநிலை உச்சி மாநாடுகளை நம்முடைய அரசு வெற்றிகரமாக நடத்தி இருக்கு. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்கிற வகையில நம்மள தகவமைச்சிக்க விவாதங்களை முன்னெடுக்கிறதுக்கான தளமா இந்த மாநாட்டை நாம் நடத்திட்டு வரோம். 2 உலக நாடுகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்திச்சு வருது. குறிப்பா சொல்லணும்னா, கடந்த ஆண்டு துபாயில ஏற்பட்ட வெள்ளம், சீனா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏற்பட்ட காட்டுத்தீ, வெப்பமண்டல நாடுகளில் ஏற்பட்ட வெப்ப பாதிப்புகள் ஆகியவற்றை நாம நினைவுபடுத்திக்கணும். அதே போல நம்ம சகோதர மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் ஏற்பட்ட வயநாடு நிலச்சரிவை யாரும் மறந்திருக்க முடியாது. நம்ம மாநிலத்திலையும் திருவண்ணாமலையில சிறிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் வேற வேற நாடுகள்ல வேற வேற மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணமா காலநிலை மாற்றத்தை தான் சொல்ல முடியும். இத நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அதுக்கு முதல் தேவை பிரச்சனையோட தீவிரத்தை உணர்றது. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் பேரிடர்களையும் எதிர்கொள்ளணும்னா அனைத்து தரப்பு மக்களும் காலநிலை மாற்றம்னா என்ன, அதோட விளைவுகள் என்ன, அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கேற்றபடி நம்மளை எப்படி தலைமை தகவமை அமைச்சிக்கிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது மட்டும் நடந்தா நம்ம சமூகம் காலநிலை கல்வியில பெற்ற சமூகமாக இருக்கும்.